மகனால் தகப்பனுக்கு துக்கம். மலையின் உச்சிக்கே ஓடி போனான் ஒரு ராஜா, செருப்பு இல்லாமல். எவ்வளோ அலங்காரத்தோடு இருந்திருப்பான் பாருங்கள். 100 பவுன் நகையை போட்டுகிட்டு இருப்பான் ராஜா எல்லாம், இல்லையா? அந்த தெய்வங்கள் இருக்கிறது போல் அவன் இருக்கணும். அதான் ராஜாக்கு ஒரு அழகு. கிரீடம் எல்லாம் வச்சுட்டு இருக்கணும், தங்க பட்டயம் அப்படி சுருவணும். அவன் எல்லாம் விட்டுட்டு ஓடி போனான் பாருங்க. அவனுக்கே இந்த கதின்னா நமக்கு என்ன கதி வரப்போகுதோ வரப்போகுது. அதனால தான் இப்படி சொன்னேன். யுத்தம் வரும்போது என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? சேதங்கள் உண்டாகும், பட்டினி உண்டாகும், பஞ்சம் உண்டாகும், தரித்திரம் உண்டாகும், போதாக்குறைக்கு நிலநடுக்கமும் உண்டாகும், விட்டாகொடைக்கு ஜலப்பிரளையும் உண்டாகும், அதைத் தொடர்ந்து கொள்ளவியாதியும் உண்டாகும், கொன்று போட பட்டயவும் பிடித்தெழுக்க நாய்களும் பட்சிக்கும் பறவைகளும் விலங்குகளும் தேடி வரும் 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 வந்தே தீராம். உலகமே நடுங்கும், உலகமே கலங்கும். இது இன்று சொல்வதல்ல. யுத்தத்தின் சத்தத்தை கேட்ட பின்பு வருகிற தீர்க்க தரிசனம் அல்ல, அது மற்ற ஊழியங்க வரதுக்கு முன்னாடி அறிவிக்கிற ஊழியம். உற்சாகமாக கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி அதை கொன்று போடப்பட்டையா உன் இல்லத்தில் இருந்து எழுமினாலும் நீ பாட வேண்டியதான். தாயும் அவரே தாலாட்டுவார் சீராட்டுவார் சீராட்டுவார். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். இரத்தத்தாலே கழுவி விட்டாரே, இரத்தத்தாலே. 3 பேருக்கு பிள்ளை செல்வம். கைத்தட்டல். 3 பேருக்கு பிள்ளை செல்வம். 3 பேருக்கு பிள்ளை செல்வம். 90 நாட்களுக்குள் என் மகிமையை காண்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 பேருக்கு பிள்ளை செல்வங்கள், அதிலும் விசேஷமான ஒரு கிருபை. 3 பேருக்கும் ஆண் பிள்ளைகள். ஹல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டலாமா? கையை தட்டலாமா? யாக்கோபின் தேவன் பொய் சொல்கிற தேவன் அல்ல, என் தேவன் வந்து இருக்கிறார். உற்சாகமாக கையை தட்டுங்க. தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே. தாலாட்டுவார் சீராட்டுவார், தாலாட்டுவார் சீராட்டுவார். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஆவியினாலே அபிஷேகம் செய்து, ஆவியினாலே அபிஷேகம் செய்து அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே, அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே. யார் உன்னை கைவிட்டாலும் இருக்கிற இடங்களில் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். கைத்தாளம். இருக்கிற இடங்களில் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். வெட்கப்பட்ட இடத்துல ஆசீர்வதிக்க போகிறார். உன் தடைகள் விலகும், உன் சாபங்கள் விலகும், உன் பாவங்கள் விலகும், உன் தரித்திரம் விலகும், உன் பஞ்சம் விலகும், உன் கடன் மாறும். ஐஸ்வர்ய சம்பத்தர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுகிறேன். நான் உன்னை உயர்த்துகிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஆவியினாலே
அபிஷேகம் செய்து ஆவியினாலே அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே, அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே, அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே. யார் உன்னை கைவிட்டாலும் அல்லேலூயா. நம்புறவங்க கையை தட்டுங்க. கடைசியாக என்னுடைய ஒரு சாட்சியை உரைத்து ஜெபித்து இந்த இடத்தை விட்டு அகன்று போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாடலுக்கு ஏற்றபடி யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை, யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறந்து போவது இல்லை. இல்லையா? நம்புகிறவங்க சூப்பரா. ஏனென்று சொன்னால் ஜீவ ஒளியில் கால் வச்சாலே நீங்கள் பரிசுத்தமாயிருவீங்க. நம்பர் 1. நம்பர் 2, நீங்களாக வரல, அவர் கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். நம்பர் 3, உங்கள் தரித்திரங்கள், உங்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், உபத்திரங்கள் என்ன வேண்டுதலோ எல்லாவற்றையும் உங்கள் விருப்பத்தின்படியே நிறைவேற்றி ஆசீர்வதிக்கிற ஒரு தகப்பனை இந்த வருடத்தில் நான் பார்க்கிறேன். தேசம் வழியும் நொறுங்கவே நொறுங்கும், அது உண்மைதான். ஆனால் நீங்கள் நொறுங்கி போகிறதுக்கு மண் பாண்டங்கள் அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. சென்னையிலிருந்து நான் இந்த மண்ணுக்கு திரும்பும்போது என் வீட்டிலே எனக்கு இடம் அளிக்கவில்லை. என் வீட்டிலேயே என் பேரில் இருக்கிற வீட்டுக்குள்ளேயே எனக்கு அனுமதி இல்லை. 500 ரூபா முன்பணம் பேசி 500 ரூபா வாடகையில் ஒரு மாட்டுத் தொழுவத்தை குடிசையாக்கி கொண்டேன். நீங்கள் போகும்போது திரும்பி பார்த்துட்டு போங்க. இடது பக்கம் இப்போ ஒரு டைப்ரைட்டிங் கட்டுறோம் இருக்குது, அதில் ஒரு சும்மா கையை தட்டுங்க. ஒரு தொழுவம். சொந்த ஊரில் ஒரு பெரிய ஃபேமிலியில் பிறந்து வளர்ந்து சீரழிஞ்சு குட்டி சுவராகி லாஸ்டில் மண் சுவராகி லாஸ்டில் கைப்பிடி மண்ணாகி யாருக்கும் வேண்டாத அப்படி ஒரு அறையில் போட்டிருக்கோன்னு சொன்னால் ஊருக்காரெல்லாம் பார்த்து எப்படி போவோம்? என்ன ஆட்டம் போட்ட, அப்படி தானே போடுவாங்க. இல்லை, என்ன சாட்டம் சாடுனேன், என்ன துள்ளுனேன், உனக்கு கொழுப்பு ஜாஸ்தி, ஆண்டவன் கொழுப்பை எடுத்து நான் பிடிச்சி அடைச்சி வச்சுருக்கிறார். அப்படி தானே? அப்படிதான் எல்லோரும் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. நான் கவலைப்படலை. நான் கவலைப்படாமல் இருந்தனால தான் இங்கே நிற்கிறேன். சரியா? ஆனால் அன்றைக்கு என் மனைவி கவலைப்பட்டிருக்கிறாள். ஏன்னா உலகத்தை நேசிக்கிறவளுக்கு கவலை வரும், கர்த்தரை நேசிக்கிறவள் அவ்வளோ கவலை வராது. நாங்கள் அந்த குடிசையில் அவள் எல்லாமே இழந்த பொழுது ஒரு தவிப்பு எல்லோரும் இருக்கும். மாமிசமான எண்ணம் தான். எனக்கு அந்த கவலை இருக்கும். இருந்தாலும் அதை மேற்கொள்வதற்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஏன்னா எல்லாவற்றிலும் நம்ம சரியில்லை, என்னை சரிப்படுத்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கிறார். இல்லையா? அவருக்கு என்ன கொடுத்தாலும் தகும். நம்ம இருந்ததெல்லாம் கொடுத்துட்டோம், இன்னும் ஒன்றுமே இல்லை, வெறுங்கை. இன்னும் ஓப்பனாக சொல்கிறேன், இதே ப்ரேயர் சென்டரில் ஏன்னா பையன் 1 ரூபாய்க்கு பிச்சை கேட்டவன், வருங்கால IAS கலெக்டர் அவன். இனிமே இல்லையா? ஒரு சம கையை தட்டலாம். அல்லேலூயா. 1 ரூபாய்க்கு பிச்சை கேட்டான், அவன் கலெக்டர் ஆனாலும் நான் இதான் சொல்லுவேன். அதெல்லாம் மறைக்க முடியாது. சரியா? அந்த 1 ரூபா தான் என் வாழ்க்கை பாதையை மாற்றி அமைத்தது. அல்லேலூயா. அன்று தான் என் தேவவாதி தேவனை இந்த மண்ணில் முகமுகமாய் பார்க்கிறேன். ஆகவே அவன் முகமுகமாய் பார்த்த மண்ணை விட்டு நான் எங்கேயும் போகிறது கிடையாது. சொந்த ஊரில், சொந்த தேசத்தில், சொந்த நாட்டில், சொந்த மண்ணில், சொந்த பேரில் இருக்கிற பில்டிங்கில் தான் நான் இருப்பேன். ஏன்னா அவருக்கு இருப்பார். ஆகவே இங்கே இருக்கிறது தாவீதுக்கு அரண்மனையில் தாவீது இருந்தது மாதிரி அப்படி இருந்தது. ஆனால் ஊரில் ஒருத்தங்க கூட ஒரு இன்விடேஷன் எனக்கு தர மாட்டான், மேரேஜ் இன்விடேஷன். ஒன்றும் இல்லைன்னா இவனையெல்லாம் அவன் கூப்பிடணும். இனி ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சாலே தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க. ஊருங்க கூட சொந்தவங்க கூட எல்லாமே கூடும். கவலைப்படக்கூடாது. அதெல்லாம் ஒப்பந்தங்கள் சரியில்லை. இந்த உலகம் அப்படித்தானே இருக்கும். பவர் இருக்கும்போது நெருங்கி வருவாங்க, பவர் இல்லைன்னா விலகி போவாங்க. பணம் இருக்கும்போது சொந்தம் கொண்டாட, பணம் இல்லைன்னா. ஆனால் நம்ம சொந்தம் கொண்டாட வேண்டிய ஒரே ஒரு தேவனாகிய கர்த்தர் தான் பெரியவர். அல்லேலூயா.
அன்னைக்கு அதே ரோட்டில் இருந்து நான் பாட்டு பாடுவேன். யாரை கண்ணு யோசிக்கிறது இல்லை. ஒரு காலத்தில் பத்திரிகை வச்சு ஆட்டுனவன் நான். இதே கடையில் அரசு மேல்நிலை பள்ளி 14 நாட்கள் என்னை அரெஸ்ட் செய்வதற்கு போராட்டம் நடத்தியது. 14 நாட்கள். 14வது நாள் தீக்குளிப்பு போராட்டம் அறிவித்தார்கள். காவல்துறை வந்து இருக்கிறது. நான் சொன்னேன், தீக்குச்சி நான் தரேன், கொளுத்துங்கன்னு சொன்னேன். காமெடியில் இல்லை, கொளுத்துறன்னு அப்படிங்க. ஏனென்றால் ஒரு கட்டுரை எழுதினேன், வேறு ஒன்றும் இல்லை. தவறை சுட்டி காட்டினேன். அதற்கு என்னை கைது செய்வதற்கு 14 நாட்கள். ஒரு காவல்துறை அதிகாரி சொல்லுவார், ஒரு அதிகாரி என்னை குறித்து என் சகோதரத்தை சொல்லிக்கிறார். அவன் கட்சியில் பரப்பலாம், அதனால் சொல்லிக்கிறார். அண்ணன் தம்பின்னு தெரியாது. என் கையில் கிடைச்சான் அவன் களிமண்ணை உருட்டுற மாதிரி உருட்டிடுவேன்னு. அப்புறம் உருட்டுவேன்னு சொன்னவரை ஆண்டவர் உருட்டி போட்டிருக்காரு. சும்மா கையை தட்டுங்க. 14 நாட்களிலும் எழுத்துத்துறையில் நிமிர்ந்து நின்றிருக்கிறேன். என்னை அரசு செய்வதற்கு மார்த்தாண்டம் கிறிஸ்தவ கல்லூரி போராடியது. தீக்குளிப்பு போராட்டம். அவங்களும் ஒரு கொடும்பாவி என்னை எரித்தார்கள். அப்புறம் நான் எப்படியெல்லாம் எழுதியிருப்பேன்னு பாருங்கள். கொடும்பாவியே எரிச்சாங்க. உமன் கிறிஸ்தவ கல்லூரி ஒரு நாள் என்னை கைது செய்வதற்கு எஸ்பி அலுவலகத்திற்கு ஊர்வலமாய் சென்றார்கள். என்னை நெருங்க முடியல, தொட முடியலை. இப்படி பற்பல பள்ளிக்கூடங்கள் எனக்கு விரோதமாகவே போராடினாலும் கர்த்தர் என்னை ஒருபோதும் கைவிடாதபடிக்கு நடத்தி இருக்கிறார். கொரத்தியறை அரசு மேல்நிலைப் பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலேயே ஒரு போராட்டம் நடத்தினார்கள் என்னை தூக்கி போடுறதுக்கு. உண்மை இருக்கிற இடத்துல ஒரு தீய சக்தியும் சோதிக்கப்படலாம், ஜெயிக்க முடியாது. எல்லாவற்றிலும் ஜெயத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். அப்படிப்பட்டவன் துண்டு வீடி கூட இல்லாமல் துண்டு துணி ஒரு டவலோட அந்த மாட்டுத் தொழுவத்தில் நான் என் மனைவியும் பிள்ளைகள் இருந்திருக்கிறோம். ஊருக்கு எப்படி இருக்கும்? ஊருக்கு சர்க்கரை பொங்கல் சாப்பிட்ட மாதிரி இருக்கும்ல. அடங்கிட்டான், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். முன்னுரை முடிவுரை அவர்கள் எழுதினார்கள். ஆனால் கர்த்தராகிய தேவன் எழுதியது ஒரு முன்னுரை. உற்சாகமாக கையை தட்டலாமா? ஹல்லேலூயா. ஆனால் பசி தாகம் எவ்வளவு, எல்லா சாட்சியிலையும் நான் சொல்கிற ஒரு காரியம். பசி. ஒருவன் இன்விடேஷன் போட மாட்டானா, ஒருவன் திருமண அழைப்பதில் தர மாட்டானா. போய் வயறார சாப்பிட்டு வரலாம், குடும்பத்தோடு சாப்பிட்டு வரலாம். நான் பச்சைக்கு சொல்கிறேன், வெறும் கவரை வர கொடுத்துருக்குறேன். மெய் உள்ள காசு இல்லை, கவர் தான் கொடுத்துருக்கேன். இருதயம்லாம் எப்படி வலிக்கும்? 5 ரூபா இல்லை, ஆனால் 5 ரூபா கொடுத்தும் போயிருக்கிறேன். அப்படி 2 இடத்துல போயிருக்கிறேன். ஒன்று வெற்று கவரு, அப்புறம் ஒரு 5 ரூபா. அதுக்கப்புறம் எவனுமே என்னை கூப்பிட்றதில்லை. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு தெரியல. ஒரு சம்பா கையை தட்டலாம். ஒருத்தன் நோட்டீஸ் போடுறது கிடையாது. அதுக்கப்புறம் பசி, பட்டினி, பஞ்சம், தரித்திரம், கடன், நெருக்கம், பேய்கள் போராட்டம், மந்திரவாத போராட்டம், ஊழிய போராட்டம். ஆனாலும் நான் விடாமல் பாடின ஒரே ஒரு பாட்டு, சத்தம் விட்டு தான் பாடுவோம். எவனையும் யோசிக்கிறல. எவ்வளோ வாகனம் முன்னாடி போவோம், எவ்வளோ மக்கள் போவார்கள். அவர் எப்போ பாடினா பாட்டு, ஒரே பாட்டு, கலங்காதே 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 கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். அடுத்த அடி ஒன்று பாடுங்களேன், ரகசியம் இருக்கிறது. அதில் இந்த பாட்டுக்கு அடுத்த அடி, இந்த பாட்டுக்கு அடுத்த அடி, கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உன் பாவங்களை காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். அடுத்து உன் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கண்மணி போல் காத்திடுவார். என்ன காத்தார? கண்ணின் கண்மணி போல காத்தார. இவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ கடன், 1/2 கோடி கிட்ட கடன். விடுவாங்களா அந்த காலத்தில்? அவ்வளோ கடன். ஒரு காவல் நிலையத்தில் கூட ஒரு புகார் கொடுக்காதபடிக்கு கர்த்தர் என்னை கண்மணி போல் காத்திருக்கிறார். உற்சாகமாக கையை தட்டலாம். அதான் உன் பாவங்களை அறிக்கை விடு. ஒரு மனிதனை சோதிக்கிறாருன்னா
உன் பாவங்களை அறிக்கையிடு. நமக்கு தெரியாமலே மட்டும் பாவம் இருக்கும் இல்லையா? வாயினால் ஒருனை திட்டினாலும் ஒரு பாவம் தானே, கோபத்தில் திட்டினாலும் பாவம் தானே. சிலர் வந்துங்க கோபத்தில் திட்டுவாங்க, ஒரு தம்பி செத்துருவான். பிரதர் டிஸ்கார்டை நிறுத்திடுங்க. கோபத்தில் நம்ம திட்டும்போது ஒருவன் செத்து போயிடுவான். மனசை உடைக்கக்கூடிய அம்பு நாவு என்ற பொல்லாத பாம்பு நம்ம வாய்க்குள்ளே தான் இருக்குது. உற்சாகமாக கையை தட்டுங்க, அதை பிடுங்கி எறியான்னு நினைக்கு. அப்போ இப்படிப்பட்ட நெருக்கத்திலும் கூட கர்த்தர் கண்மணி போல் என்னை காத்திருக்கிறார். என் மனைவி தற்கொலைக்கு போகிறாள் அந்த வேளையிலும் கூட. இதே கடையில், இதே அந்த பாலம், குளித்துறை ரயில்வே ஸ்டேஷன், அவளுக்கு மைய கருத்து ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் முடிஞ்சு போகணுன்னு. அப்போதும் இந்த பாட்டு தான். எல்லோரும் வருவாங்க, இவன் பொண்டாட்டி அழுதுகிட்டே போகிறாயா, கூட்டிகிட்டு வாயா வாயா. நான் வர மாட்டேன், ஒரு பொண்டாட்டி போனால் இன்னொரு பொண்டாட்டி வந்துடுவா, இன்னும் உலகத்தில் பதிலளிக்கல. என் கர்த்தர் ஜீவன் உள்ளவர், அவர் பார்த்து கொள்ளுவார். இதுதான். உங்கள் பொண்டாட்டி தற்கொலைக்கு போகும்போது நீங்களாம் பாட்டு பாட வேண்டிய குஷியாக இருப்பீங்களா? நான் கேட்குறேன், ஒரு கேள்வி கேட்குறேன். ஐயோ 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 ஆட்டோப்படி காரைப்படி எப்படியாவது கையை காலை பிடிச்சி நிறைய மாப்பிள்ளை மாறுவார பொண்டாட்டி காலை விழுகிறது தான் வேலை இல்லையா? அதே மாதிரி விழுந்து பிறகு எப்படியாவது கூட்டிகிட்டு வரணும், செத்துட்டு போயிடாதடி அப்படின்னு கூட்டுறோம். நான் அசையவே இல்லை, கொஞ்ச நேரம் இல்லை. காலையில் 10:30 மணிக்கு நடந்த சம்பவம், ராத்திரி 10:30 மணி வரைக்கும் ஒரே சீட்டு, ஒரே பாட்டு, திரும்ப திரும்ப. இந்த பயலுக்கு பைத்தியம் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த வரி வேறு பாட்டு தெரியாது, அதுதான் பாடம். தெரியாதுன்னு இல்லை, ஆண்டவர் அதான் பாட வச்சார், அதுதான் மேட்ரு. ஹல்லேலூயா. அப்படியே பாடி 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 கர்த்தர் பாதத்திலே அமர்ந்தேன். சாத்தானை அவரடித்தார், தற்கொலை எண்ணத்தை மாற்றினார். அப்படியே திரும்ப கூட்டிகிட்டு இருந்தார் 11:30 மணிக்கு. அது வர்றது தெரியாதா? பஸ் ஸ்டாண்டில் வருவா, நீ போ, 12 மணிக்கு ஒரு பஸ் வரும், 12:15 வரும்.